தலைப்புச் செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதன்முறையாக QR கோட் மூலமாக போதை விழிப்புணர்வு டிஜிட்டல் கண்காட்சி சங்கமம் வருகின்ற 25/6/2025 அன்று புதன்கிழமை திருப்புமுனை போதை நோய் நலப்பணி மையத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இது குறித்து விரிவான தகவலை திருப்புமுனை போதை நலப்பணி மையத்தின் இயக்குனர் டாக்டர் அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்வில் திருப்புமுனை செய்தி தொடர்பு பொறுப்பாளர் டாக்டர் அருள் குமரேசன் மற்றும் பிலோமினா, ஃப்ளோரா, சகாய பிரான்கோ, ஆனி ஜெசில்லா, மரிய ஜான் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டனர். சமுதாயத்தை பாதிக்கிற அம்சங்களில் முதன்மையான அம்சமாக இருக்கிறது போதை. இதை யாரும் மறுக்க முடியாது. அங்கீகராதபடி எங்கும் போதை நிறைஞ்சு இருக்குது. இந்த போதையுள்ள சமுதாயத்திலிருந்து இந்த போதையை அகற்றுவதற்கு நாங்கள் பல ஆண்டுகளாக பல முனைப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக புத்தகங்களை வெளியிடுகிறோம், கையேடுகள் வெளியிடுகிறோம், சிற்றேடுகள் வெளியிடுகிறோம், பிறகு வீடியோ வெளியிடுகிறோம், குறும்படங்களை வெளியிடுறோம், இப்படி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆடியோ பாடல்களை வெளியிடுகிறோம். அப்போ இந்த ஆண்டு எங்களுடைய குழுவிலே அதை பற்றி பேசும்போது எப்படி எல்லோருக்கும் இந்த செய்தியை எடுத்து செல்வதும் சொல்வதும் அதை எப்படி செய்யலாம் என்று யோசிக்கும்போது எங்கள் குழுவிலே ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கிறவர், ஆரம்ப காலத்தில் எங்களோடு இணைந்து பணி செய்கிறவர், என்னோடு இந்த பேட்டியில் இருக்கிறவர் டாக்டர் அருள் குமரேசன் ஒரு அருமையான கருத்தை முன்மொழிந்தார். அவர் சொன்னார், நம்ம இந்த ஆண்டு என்ன எல்லாரும் QR கோடனை பயன்படுறார். முடிவெட்ட கடையில் போனால் QR, இல்லையா டீ கடையில் போனால் QR, கரும்பு ஜூஸ் குடித்தா கூட QR கோடு, எங்கே போனாலும் எந்த இதனாலும் QR கோடை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இப்படி பயன்படுத்துகிற இந்த QR கோடை நம்ம போதை விழிப்புணர்வுக்காக பயன்படுத்தினா என்ன அப்படின்ட்டு ஒரு கருத்தை வச்சார். எல்லாருக்குமே அப்படி உள்ளம் அப்படியே மனம் பூரித்து போய்விட்டது. இது அருமையான கருத்து, இவ்வளோ நாள் நமக்கு தெரியலையே நீ. அப்போ அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லை, அவர் முன்மொழிந்த கருத்தானது இந்த QR கோடு வழியாக ஒரு புத்தகத்தை ஒரு ஆள் கொடுத்து வாசித்தா தான் முடியும். ஒரு கையேடை 4 பேருக்கு பாஸ் பண்ணி ஒரு 10-50 பேர் பார்ப்பாங்க, அப்படி தானே. ஒரு சிற்றேடு, ஒரு ப்ரோஷர் ஒரு 100-200 பேர் பார்ப்பாங்க, ஒரு நோட்டீஸு 1000 பேர் பார்ப்பாங்க. ஆனால் இந்த QR கோடு வழியாக எல்லோரும் ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இணையதளம் இருக்குதுங்களா, இணையதளம் மாபெரும் சக்தியாக இருக்குது. போட்டோன்னா என்ன செய்யுது, தீப்பிடிக்கிற மாதிரி எல்லா இடம் ஒரு செய்தி பரவிடுது. இங்கே போடுறது நாரூரில் போடுறது அமெரிக்கா போயிடும், ஜப்பான் போயிடும், அப்படி தானே, ரஷ்யா போயிடும், எல்லா இடம் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு இணையதளத்தை இனியும் இந்த QR கோடு வழியாக இல்லையா ஒரே நேரத்தில் இங்கே போடுறத இந்த QR கோடு வழியாக எல்லா இடத்திலும் எல்லாரும் பார்க்கலாம், கேட்கலாம், அவருடைய பலனை அனுபவிக்கலாங்கிறது உண்மையிலேயே மெய்சில் இருக்க வைக்கிறது. எனவே இந்த வேளையில் நாங்கள் என்ன செய்திருக்கோம் என்றால், எங்களிடம் நாங்கள் தயாரித்து வெளியிட்ட புத்தகங்கள், கையேடுகள், சிற்றேடுகள், ஒலி நாடாக்கள், குறும்படங்கள், அதுபோல் சின்ன திரைப்படம்ங்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் என்னென்ன இதுவரை தயாரிக்க எல்லாத்தையும் என்ன செய்திருக்கோம் QR கோடு வடிவில் போட்டிருக்கிறோம். போட்டு இன்றைக்கு கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஒரு சிலதை வெளியிட்டோம். நிறைய பேர் அதை உடனே QR போட்டு அதை உடனே பாட்டு அப்பா என்ன அருமையாக இருக்குன்னு பார்த்துருக்குறாங்க. அதே போல் 25ஆம் தேதி அன்றைக்கு எதை சொல்கிறது, இது முறைப்படியாக இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தது. அன்றைக்கு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறோம். இதே இடத்துல திருப்புமுனை இந்த போதை நலப்பணி செயல்படக்கூடிய இந்த அலுவலகத்திற்கு முன்பாக இந்த வளாகத்தில் வைத்து நாங்கள் அருமையான ஒரு வாழ்வு வழிகாட்டும் உடல்நல பயிற்சிகள் அப்படின்ட்டு ஒரு சைக்கோ தெரப்பி ட்ரைனிங் நடத்துகிறோம். அதில் 450 பேர் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 450 பேரும் அன்றைக்கி வருவார்கள். அவர்களும் இதெல்லாம் செய்து இங்கே தொடங்குகிற இந்த QR கோடு வெளியிடுதல் பகிர்ந்து கொள்ளுதலானது இங்கேருந்து போய் என்ன செய்யும், மாவட்டம் முழுவதும் மற்றபடி போகும். அப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இணையதள வழியாக அகில உலகம் முழுவதும் என்ன செய்யும், எங்களை இதை ரீச் பண்ணணும். எங்களுக்கு இது எப்படி என்றால்
ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாக்குவதற்கு இன்றைக்கு ஒரு ஆள் தனிப்பட்ட முடியாது, ஒரு குடும்பம் மட்டும் நினைத்தா முடியாது, ஒரு சமூகம் மட்டும் நினைத்தா போதாது. இது எல்லாரும் என்ன செய்யணும், குறிப்பாக இந்த போதை பணி செய்கிற அமைப்புகளும் அதே போல் பல இயக்கங்களும் எல்லாவற்றும் மேலே அரசும் இணைந்து செய்யணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ உலக போதை விழிப்புணர்வு தினத்துக்கு 25ஆம் தேதி நாங்கள் ஒரு நிகழ்வு இது நடத்துகிறோம்ல, 26ஆம் தேதி அரசோடு இணைந்து அரசு ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று இருக்குது. அதை பற்றிய செய்திகள்லாம் அரசு வெளியிடும், அதுவும் இணைந்து நாங்கள் செய்கிறோம். சரி, குறிப்பிட்ட கால அளவா இல்ல தொடர்ந்து உங்களோட மக்கள் பணிக்காக இது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்குமா? இந்த கியூஆர் கோடு இருக்கு இல்லையா, ஏற்கனவே நாங்கள் தயாரிக்கோம்ல, இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் பெர்மனண்ட். ஏன்னாமே நாங்கள் போடுவதெல்லாமே அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் அது உண்மையிலேயே சமூகத்தினுடைய ஒப்ஜெக்டிவ் தரவுகளோடு இருக்கும். அதனால் அது என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒன்றைக்கு அவுடேட்டட் ஆகாது. எல்லாமே அது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அதனால் இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படியே போகும். புதிதாக என்ன செய்வோம், இன்னும் எளிதாக. ஆக்சுவலி இப்போ நாங்கள் கரைசேர் அப்படிங்கிறது ஒரு அருமையான குறும்படம் 30 நிமிஷம் போட்டோம். நீங்கள் பாருங்கள், அது ஒரு மாதம்தான் ஆச்சு நாங்கள் எடுத்து வெளியிட்டிருக்கோம். நாங்கள் தான் தயாரிப்பு வெளியிட்டிருக்கோம். அது 43,000 பேர் பார்த்தாச்சு. ஆனால் இப்போ இந்த கியூஆர் கோடு வழியாக நீ பண்ணும்போது இது இவ்வளோ நாள் ஒரு மாதம் 43,000 பேர் பார்த்துருக்காங்களா, இது எங்களுக்கு ஒரு நாள்லேயே 1,00,000 பேர் பார்த்துருவாங்க. அதனால் என்ன செய்ய போகிறோம், புதிதாக தயாரிப்புகள் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலி ஒரு தயாரிப்பு போன சனிக்கிழமை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா, இப்போது நிறைய சிறார்கள், மாணவர்கள், சின்ன மாணவர்கள் பிரைமரி ஸ்கூல்லே கூலி இந்த மாதிரிப்பட்ட போதைப் பொருள் ஆளாகிறாங்க. அதனால் அவர்கள் எப்படி போகிறாங்க, அதுக்கு எப்படி மாற்றுறாங்க, அவர்களை அந்த போதையிலிருந்து போகாமல் தடுப்பதற்கும் அதில் விழுந்து கிடப்பதை மீட்பதற்கும் நீட்டு ஒரு குறும்படம் எடுக்க இருக்கும், திட்டம் போட்டிருக்கோம். இதே அது ரெடி ஆன உடனே செய்வோம், நாங்கள் கியூஆர் கோடு வழியை ஏற்றுவோம். அது மாணவர்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அகில உலக மாணவர்களுக்கு அது ரீச் அவுட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய வீட்டில் உள்ள அவங்கள்ட்ட மொபைல் இல்லாட்டா அவங்க வீட்டில் உள்ள மொபைல் இருக்கும். அப்படி எல்லாருக்கும் டிவி விளையாடினா ஒரு சில தான் பார்க்க முடியும். இன்றைக்கி மொபைல் இல்லாத வீடே இருக்க முடியாது, வீட்டில் ஒரு ஆள்கிட்டே இருக்கும். அதனால் எல்லா வீடுகளையும் இது என்ன செய்யும், கதவை தட்டாமலேயே வீட்டிற்குள் நுழைந்து விடும். சென்று அவர்கள் எல்லாரும் பார்த்து ஒரு விழிப்புணர்வு பெறுவதற்கும், அது மட்டும் இது போதையை தடுப்பதற்கு மட்டுமல்ல, அப்படி ஏதாவது போதைக்கு ஆளாக இருந்தால் அவர் சிகிச்சை எடுப்பதற்கும், சிகிச்சை எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொடர்ந்து போதையை நிறுத்தி நலமாக வாழ்வதற்கும் இந்த எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரிசோர்ஸ் நெட்வொர்க் அப்படி எங்களுக்கு ஒரு இணைய இது இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, கவுன்சிலிங் ரிசோர்ஸ் நெட்வொர்க். கவுன்சிலிங்கில் ஒரியல் அமெரிக்கன் இதில் போட்டிருக்கோம். அதில் உள்ளே போனீங்கன்னா அங்கே நிறைய இருக்குது. அதை கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி, ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹாலிசம், பிறகு ரிக்கவரி, சொப்ரைட்டி, ஒரு போதை இல்லாத வாழ்வு உருவாக்குறது எல்லாம் அங்கே ரிசோர்ஸ். அதனால தான் அந்த யூடியூப் சேனலுக்கு பேரே நாங்கள் கவுன்சிலிங் ரிசோர்ஸ் நெட்வொர்க்னு வச்சுருக்கோம். போதை ஒழிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய நலத்திட்ட இதுகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சொல்றீங்க. அரசுடன் இணைந்து, அதாவது பள்ளி, கல்லூரி, அரசு பள்ளிகள் இந்த கியூஆர் கோடை பள்ளிகளுக்கு வழங்குறது மாதிரி பிற்காலத்தில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசோடு இணைந்து தான் செய்கிட்டுருக்கோம். அப்படி தானே உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளாக அரசோடு இணைந்து பேர் இப்போவும் அரசோடு இணைந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம். அப்போது நாங்கள் இது மாதிரி எடுக்கிறது. இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா நாங்கள் விழிப்புணர்வு கையெழு போடுறோம், எனக்கும் உனக்கும் நமக்கும் வேண்டாம் இந்த போதைப் பொருள். அது நான் எழுதி அப்படி தான் அரசு கொடுக்கும். பிறகு இன்று ஒரு நாள் மட்டும் என்றே தொடங்கிடும் தொடர்ந்திடும் போதைன்னு ஒரு கையெழுத்தோம், அரசு நம்ம எழுதி அரசு வெளியிட்டது. அதே போல் இளையோரை போதைப் பொருளை உட்கொள்ளுதல் ஒரு கொண்டாட்டமாக, பொழுதுபோக்காக, பழக்கமாக, நோயா அப்படி ஒரு சிற்றேடு எழுதுகிறோம், அதே அரசு எழுது. போன ஆண்டு என்ன செய்தோம், இளைஞரே போதையை தவிர்த்திடு, இளைஞரை விழித்திடு போதையை தவிர்த்திடு, இளைஞரை விழித்திடு போதை தவிர்த்திடுன்னு ஒரு புக் வெளியிட்டோம். இந்த ஆண்டு என்ன செய்கிறோம், ஒரு சின்ன ஒரு கையேடு வெளியிடுறோம் இல்லையா, போதையை தவிர்த்திடுவோம் தடுத்திடுவோம் குடும்பமாய். அப்போ இதெல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், முனைப்புகள், இந்த ஸ்டிக்கர் இது எல்லாமே நம்ம டெவலப் பண்ணி நாங்கள் தயார் பண்ணுறோம், அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். அரசாங்கம் வழியாக மீண்டும் அது என்ன செய்யறது, மக்கள் வழியில் போகிறதா இருக்கும். என்னுடைய இது என்னென்னா, மக்களும் அமைப்புகளும் அரசும் கைகோர்க்க வேண்டும். இணைந்தால்தான்
போதையை நாம் வெல்ல முடியும். ஏன்னா போதை வந்து ஒரு அசுரன் மாதிரி, ஒரு பெரிய மாபெரும் அரக்கன் மாதிரி. அந்த அரக்கன்ட வந்து ஒரு சாதாரண ஒரு சாமானியம் என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது. அதுக்கு நமக்கும் அபார சக்தி வேண்டும். அந்த சக்தி கண்டிப்பாக மக்களிடம் இருக்கிறது. ஆனால் வெறும் மக்கள் மட்டும் போதாது, அமைப்புகளிடமும் இருக்கிறது. அந்த வெறும் அமைப்புகள் மட்டும் போதாது, அது அரசும் சேரும்போது என்ன ஆயிரும், இந்த காங்கிரீட் மாதிரி மணல் தனியாக இருந்தால், ஜல்லி தனியாக இருந்தால், தண்ணி தனியாக இருந்தால், கம்பி தனியாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஆனால் அதெல்லாம் சேர்ந்து தண்ணி சேர்ந்து செட்டாகணுன்னு எப்படி ஆயிடுது, ஒன்றே ஒன்று. அதனால் எல்லாரும் கைகோர்த்தால் இந்த போதையை நாம் என்ன செய்ய முடியும், வெல்ல முடியும். ஒரு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் அல்குமரேஷன் இல்லையா, அவர் சோலார் மையம்னு ஒரு மையம் வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த மையத்தை அவர் நடத்தி அதிலிருந்து ஒரு வருமானம் ஈட்டி தன்னுடைய வாழ்க்கையை பண்ணுறதை விட இந்த நம்ம அமைப்போட திருப்பு முனையோடு இணைந்து ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாக்குறதுல என்ன செய்கிறாரு, முனைப்பாக இருக்கிறார். பக்கத்தில் என்ன இருக்கார், ஆனி இருக்கிறாங்க, அவங்களோட குடும்பத்திலே பொறுப்பாக இருக்கிறவங்க, அவங்களும் நர்சிங்கில் இல்லையா, நர்சிங்கில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணவங்க. ஆனால் அந்த இதெல்லாம் வேலைக்கு போகணும்னு நினைக்காமல் என்ன செய்கிறாங்க, இந்த பணியை செய்கிறேன். நான் என் பக்கத்தில் இருந்தாலும் 2 பேரையும் சொல்கிறேன். அங்கே பக்கத்தில் அங்கே சிஸ்டர்ஸ் இருக்காங்க, காணிக்கை மாதா புது வாழ்வு இல்லம் நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, இதை ஒரு சேவையாக என்ன செய்கிறாங்க. இப்படி இயேசு சபை போதனர் பணி, அதுபோல் அங்கே அந்த மறை மாவட்டத்தில் குளித்துறை மறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புது வசந்தம் அப்படின்னு மக்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வசந்தத்தை உருவாகிறேன். என்ன பொறுத்தல நான் எந்த வித்தியாசம் பார்க்குறதில்ல. நாங்கள் மட்டும்தான் அந்த பணியை செய்கிறேன். நான் சொல்கிறேன், ஒரு நாளுமே சொல்கிறேன், எங்கே சொன்னாலும் சொல்கிறேன், இது இணைந்த பணி இல்லையா. இது என்ன சொல்கிறேன், ஜாயிண்ட் வெஞ்சர். இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா பயிற்சி நடத்தும் போது என்ன செய்கிறோம், ஹோலி கிராஸ் காலேஜோட இணைச்சி விடுவோம். மக்களை எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு அரசோட இணைஞ்சு செய்வோம். பிறகு சாதாரண அமைப்புகளோடு இணைஞ்சு செய்யணும். தேவைப்பட்டால் எல்லாரோடையும் இணைஞ்சு என்ன செய்யணும். தமிழகத்திலேயே முதல் முறையாட்டு கியூஆர் கோடு மூலமாட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த டிஜிட்டல் விழிப்புணர்வு கண்காட்சி நடத்துகிறோம். இது நீங்கள் எப்படி நடத்தணுங்கிறத மட்டும் நான் லைவாக காணிக்கிறேன். எல்லாருடைய மொபைல் ஆப் இருக்குது, இல்லாட்டா அதில் வந்து கூகுள் அந்த இதை எடுத்து அதுலேயே என்ன கியூஆர் கோடு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் ஒரு கியூஆர் கோடு இருக்குது பாருங்கள். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஸ்கேன் பண்ணினாலே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதில் வந்து பாடல்கள், புத்தகங்கள், ஆடியோ, ஸ்டிக்கர்ஸு, டாக்குமெண்ட்டு, அது மாதிரி பார்த்திங்கன்னா குறும்படங்கள், அப்படி 15க்கு மேற்பட்ட தலைப்புகளில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கியூஆர் கோடு மூலமாட்டு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், அவங்கவுங்க நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்தலாம், பிற அமைப்புகளுடைய நிகழ்ச்சிகளுக்கும் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அது போக வரக்கூடிய 25ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம் மட்டும் இந்த படங்கள் எல்லாமே தனித்தனியாட்டு என்ன செய்கிறோம், எல்லா சமூக ஊடகங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்து இப்போ உதாரணம் மட்டும் சென்னையில் ஒரு நபர் இருக்கிறாரு, அப்போ அவங்க சமூக ஊடகங்களில் அந்த போட்டோவை ஓப்பன் பண்ணி அதில் கியூஆர் கோடு பண்ணாங்கன்னா அங்கேருந்தே பார்த்துக்கலாம். அப்போ உலகம் முழுவதும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக கிடைக்கும். இதனுடைய சாராம்சமே கியூஆர் கோடு மூலமாட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். இப்போ கியூஆர் கோடு எங்கேருந்து ஈஸியாக எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம், நீங்கள் உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நினச்சிங்க பேஸ்ட் பண்ணுங்கள். அது கியூஆர் கோடு இதாகி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், அது ஓப்பன் ஆகிடும். இது ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம என்ன செஞ்சிங்களா, நம்ம இது பயன்படுத்திக்கலாம். துறைகளாக இருந்தாலும், புத்தகங்களாக இருந்தாலும், வீடியோவாக இருந்தாலும், சின்ன திரைப்படங்கள், குறும்படங்கள் அப்படின்னு எங்கிட்ட இருக்க எல்லா ரிசோர்ஸையும் என்ன செய்கிறோம், நாங்கள் கியூஆர் கோடையாக போட்டு வச்சுருக்கிறோம். அதனால் போட்டு வச்சுக்கிறதுல இது எல்லாருக்கும் சிறார், இளையோர், பெரியோர், மூத்தோர் அப்படின்ற மாதிரி எல்லா ஆடியன்ஸையும் ரீச் அவுட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய புதிய தயாரிப்புகளை என்ன செய்வோம், நாங்கள் இதில் எல்லாத்தையும் உள்ள பதிவேற்றம் செய்வோம். தேவையற்ற சொல்ல அவங்க பார்த்துக்கலாம், பதிவிறக்கம் செய்யலாம். இது வழியாக நிறைய பேர் இதை பார்க்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கு பற்றி வச்சுருக்கோம். குறிப்பாக இதனுடைய மெயின் என்னென்னா ஒரு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கணும். இது உலக போதை விழிப்புணர்வு தினம் நடக்கிற முந்தின நாள் தான் என்ன செய்யுது, 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த விஎல்ஆர் இந்த லான்ஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பிஷப்ஸ் ஹவுஸ் இந்த கேம்பஸ் இருக்கக்கூடிய திருப்புமுனை அலுவலகத்துடைய வளாகத்தில் வச்சு இது நடக்குது. மக்கள் எல்லாம் அதிலேயே கலந்து கொள்ளலாம். வரவங்களெல்லாம் அங்கே வச்சே என்ன செய்யலாம், கியூஆர் கோடை நம்ம பார்த்து போட்டு அவங்க எல்லாம் பண்ணலாம். அப்புறம் 26ஆம் தேதி பெரிய நிகழ்வுகள்லாம் இருக்குது, அது அரசோடு இணைந்த நிகழ்வுகளாக அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு வரும்.
எனவே எல்லாரும் ஒரு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குறோம். இந்த நேரத்தில் ஸ்பெஷல் நன்றி டாக்டர் அல்குமரேசன் நான் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் அல்குமரேசன் தான் அந்த கருத்தை ஒரு இன்னோவேட்டிவ் கருத்தை சொன்னாங்க. ஏன்னா எப்பவுமே இந்த நாங்கள் இணைந்து கலந்து வாங்க பலரும் பல கருத்துக்களை சொல்லுவார்கள், நாங்கள் அறிஞ்சுக்குவோம். அது எது நல்லதாக இருக்கணும், ஏன்னா சமுதாயம் தானே முக்கியம், இதை யார் சொல்வது இல்லை. அதில் டாக்டர் இந்த மாதிரி ஒரு அருமையான கருத்தை QR கோடு வழியாக போதை விழிப்புணர்வு இல்லையா, விழிப்புணர்வு மட்டும் போதை சார்ந்த சிகிச்சைகள், போதை சார்ந்த பயிற்சிகள், போதை சார்ந்த நலமுறைகள், திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அதில் போடலாம்னு சொன்னார். அந்த கருத்து இன்னைக்கு அவர் சொன்ன கருத்து இன்னைக்கு அது செயல்பட்டு வரும் நினைச்சு எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. எப்போ அப்படித்தானே ஒரு கனவுங்கிறது ஒரு ஆள் ஒரு சொல்லுவாங்க, நான் ஒரு கனவு காணுகிறேன், அந்த கனவு அப்புறம் செயல்பட்டு வரும்போது அது பார்க்கும்போது எப்பா கனவாக இருந்தது இன்னைக்கு உண்மையிலே நனவாகி இருக்கிறது. அது எனக்கும் அப்படி இந்த QR கோடு வழியாக நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல, நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, அகில உலகமே இந்த செய்திகள் போய் மக்கள் எல்லாம் அவர்களாகவே உணர்ந்து போதையை தவிர்ப்பவர்களாகவும் தடுப்பவர்களாகவும் இதனால் போதை இல்லாத ஒரு சமுதாயமாகவும் ஆக வாய்ப்பு இருக்கிறது என்று நான் மனதால் நம்புகிறேன். எனவே நான் நம்புகிறவங்கள எங்களோடு இணைந்திருக்கிறவர்களும் நம்பி செயல்படுகிறார்கள். இணைந்து பயணிப்போம், இணைந்து போதையில்லா சமுதாயம் உருவாக்கும். நன்றி. உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.